ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் மவுண்டர்ஸ் கிரிக்கெட். இன்னொரு 20 நாள்ல T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்க போகுது. ஸோ அது ரெலவெண்ட்டான ஒரு டாப்பிக்காக தான் இப்போ இருக்க போகுது. நம்ம வைல் வி ஸ்பீக் T20 வேர்ல்ட் கப், இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒத்திகை மாதிரி வந்து ஒரு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஒரு T20 சீரீஸ் நடக்க போகுது. இது ஒரு 5 மேட்ச் T20 சீரீஸ். ஃபைனல் ப்ராக்டிஸ் பிளே கிரவுண்டுன்னு சொல்ல நம்ம T20 வேர்ல்ட் கப்புக்கு. இதோட ஸ்குவாட் ரிவ்யூ அண்ட் ஸ்குவாட் ப்ரிவ்யூ மாதிரி நம்ம இதை டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். மொத்தம் 5 மேட்ச் நடக்குது. அதில் 2 மேட்ச் வந்து சவுத் சைடு வராங்க. கடைசியாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சவுத் விசாகப்பட்டினம் அண்ட் திருவனந்தபுரம், எய்ம்ஸ்வில் திருவனந்தபுரம். அது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாக்பூர் நடக்குது. செகண்ட் மேட்ச் ராய்ப்பூர், அப்புறம் கவுஹாத்தி, விசாகப்பட்டினம் அண்ட் திருவனந்தபுரம். இந்தியா ஸ்குவாட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுலேருந்து ஒரு 2 சின்ன சேஞ்ச் ஃபார் திஸ் சீரீஸ். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல வந்து திலக் வர்மாக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் வராது. அண்ட் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆல்ரெடி இன்ஜுரி, நம்ம ஓடிஐ சீரீஸ்ல இன்ஜுரி ஆனது நம்ம பார்த்தோம். அவருக்கு பதிலாக வந்து ரவி பிஷ்னாய் உள்ள வராரு. அதான் லைக் நம்ம ஸ்ட்ரைட்டாவே நம்ம நியூசிலாந்து ஸ்குவாட் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம். அதான் இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, ரவி பிஷ்னா இன் பிளேஸ் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர், அது வந்து இஸ் இட் அ ரைட் ரீப்ளேஸ்மெண்ட்? ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் அவரோட பேட்டிங் எபிலிட்டிஸ் T20லயும் பார்த்துருப்போம் அவரு. அந்த பட் அது இப்போ அந்த பேட்டிங் எபிலிட்டிஸ்க்காக போகாம ஒரு பவுலிங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு போயிருக்காங்களா, இல்லை எதனால அவர் ரவி பிஷ்னாய்? ஐ திங்க் அந்த ஒரு காரணம் தான். ரவி பிஷ்னாய் வந்து அகெயின்ஸ்ட் இன்டர்நேஷனல் இஸ் அ ஃபார்மர் நம்பர் 1 T20 பவுலர். அந்த ஒரு காரணத்தினால அவர் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் பிக் பண்ணுறது டஃப்பாக இருந்த ஒரு காரணத்தினால இது பண்ணுறாரு. பட் இஸ் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் நாட் கிரேட். ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரெப்புடேஷன், ப்ரீவியஸ் ரெப்புடேஷன். அவர் வந்து இந்தியாவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு, ஐபிஎல்ல நல்லா பண்ணது இல்லை. ஏன்னா வந்து அங்கே அகெயின்ஸ்ட் இந்தியன் பிளேயர்ஸ், ஈவன் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லையும் அவர் நிறைய அடி வாங்கியிருக்காரு. சயித் முஷ்டாக் அலி ட்ரோஃபிலையும் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணல. பட் அகெயின்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து அவர் நல்லா பண்ணியிருக்க ஒரே காரணத்தினால தே வென்ட் ஃபார் ரவி பிஷ்னாய். பட் ஐடியலி லைக் ரீப்ளேஸ்மெண்ட், அந்த ஒரு ப்ராப்பர் பேட்டிங்கும் தேவை, பவுலிங்லையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு தேவைப்பட்டுச்சுன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கேண்டிடேட்ஸ் அவைலபிள். ஐ ஃபீல் விப்ராஜ் நிகம் இஸ் ஒன் ஆஃப் த இது. ஒரு லெக் ஸ்பின்னர் தேவை அப்படிங்கிற போது விப்ராஜ் நிகம் வந்து ஒரு ஐடியல் கேண்டிடேட்டாக இருப்பார். ஏன்னா வந்து அவர் வந்து நம்ம லாஸ்ட் இயர் ஐபிஎல்லே பார்த்தோம், சூப்பராக பண்ணியிருந்தாரு. பிக்டு 13 விக்கெட்ஸ் எடுத்திருந்திருக்காரு. அண்டு ரன்ஸும் குரூஷலாக அடிச்சிருக்காரு. அந்த நம்பர் 7 நம்பர் 8 பொசிஷன் வந்து பேட்டிங்கும் நல்லா ஆடி இருக்காரு. ஈவன் சயித் முஸ்டாக் அலிலையும் வந்து அகைன் டன் டீசென்ட்லி 13 விக்கெட்ஸ் பிக் பண்ணாரு. கரண்ட் விஜய் ஹசாரே ட்ரோஃபிலையும் ஒரு 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இஸ் இன் கரண்ட் ஃபார்ம். அவர் எடுத்திருக்கலாம். இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம ஜார்க்கண்டோட இவர் அன்குல் ராய், கேகேஆர் பிளேயர், அவரை எடுத்திருக்கலாம். அவர் பேட்டிங்கும் சூப்பராக இருக்கார். அவர் தான் மேன் ஆஃப் த சீரீஸ் இந்த சயித் முஸ்டாக் அலி. எப்படி இஷான் கிஷனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க சயித் முஸ்டாக் அலியில் இது பண்ண மாதிரி, அவரோட டீம்மேட்டு அன்குல் ராய்க்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஒரு ஐடியல் ஃபிட் ஃபார் இவருக்கு வந்திருக்கலாம் வாஷிங்டன் சுந்தர். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. அர்ஷ் தூபேயா இருக்கட்டும், இல்லை ஷபாஸ் அகமது, இந்த மாதிரி இது பண்ணியிருக்கலாம். மேபி அவங்களுக்கு பேட்டர் தேவைன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க. பேட்டிங்க்கு தான் ஐயர் போயிருக்காரு. பட் பவுலிங் வைஸ் பவுலிங்கும் நல்லா பண்ணுங்கிற ஒரு இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயர்ஸ் போயிருக்கலாம். ஸோ வாட்ஸ் யுவர் தாட் கோகுல் ஆன் திஸ்? இல்லை, இப்போ எனி பிளேயர் ஹூஸ் கம்மிங் இன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர், அந்த பொசிஷனில் வந்து அந்த பிளேயருக்கு வந்து பிளேயிங் 11க்குள்ளே ஆடுறதே வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, ஏன்னா வந்து மேக்ஸிமம் T20 பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர்ஸ் தான் ஹூ கேனாட் பேட். மேக்ஸிமம் அவ்வளோதான் போவாங்க 3 பிளேயர்ஸ். அதாவது இப்போ ஆல்ரெடி பும்ரா, ஆஷ்தீப் அண்ட் வருண் ஆர் குல்தீப். ஸோ பும்ரா, ஆஷ்தீப், வருண்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை தவிர ஹர்ஷித் ராணா ரீசெண்ட் இதில் ஒரு பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் ஆடுவார். ஸோ ஐம் நாட் கன்சிடரிங் ஹர்ஷித் ராணா ஆஸ் அ பிளேயர் ஹூ கேனாட் பேட். ஸோ இந்த 3 பிளேயர் தான். ஸோ அந்த 4th யார் உள்ளே வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பேட்டிங் ஒரு ஸ்ட்ராங் சூட்டாக இருக்கணும். அவங்க ஃபுல்லாக பேட்டராக இருக்க தேவையில்ல. பட் பேட்டிங் ஷுட் பி, அவர் ஒரு பிகெட்டராக இருக்கணும். ஒரு 5 பால் மேக்ஸிமம் 5 பால் 15 ஒரு பெரிய ஆஸ்கா இருக்கலாம். பட் ஆனால் ஒரு 7 பால் இல்லை 8 பால் 15 அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பிளேயராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளேயருக்கு தான் வந்து சான்ஸ் இருக்குது. ரவி பிஷ்னாயே ஆடுவாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரவி பிஷ்னாய் வந்து ஒரு ராங் சாய்ஸ்ன்னு தான் எனக்கு தோன்றுறது. ஏன்னா இந்த 15ல் இப்போ நான் சொன்ன ரீசன்னால அது ஒரு ராங் சாய்ஸாக இருக்கணும். அது ராங் சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குல்தீப்பே பிளேயிங் லெவலில் ஆடுவாரான்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது பிஷ்னாய்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அன்லெஸ் இவங்க ஒரு ஃபாஸ்ட் பாலரை ட்ராப் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா தெரியல. அது மேபி பண்ணால் ஹர்ஷ்தீப்பை ட்ராப் பண்ணி பண்ணாங்கன்னா அது மேபி இருக்கும். பட் அதர்வைஸ் அவரே ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன்
வித் அ ஸ்பின்னர் அந்த மாதிரி ஒரு இப்போ நீ சொன்ன நேம்ஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயராக இருந்தால் அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் பேட்ஸ்மேனாக இருந்தானா அந்த அப்போ தான் வந்து இவங்க பிளேயிங் லெவனுக்குள்ளே பிரேக் இன் பண்ண முடியும். கரெக்ட். Yeah, yeah. ஸோ ஐ திங்க் இப்போ இன்ஜுரி கன்சர்ன் பார்த்தா சீரியஸ் இன்ஜுரின்னு சொல்கிறாங்க ஃபார் வாஷிங்டன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட் நம்ம இதை கொண்டு வரதுக்கு மெயின் காரணமே வந்து T20 இந்த சீரீஸே வந்து ஒரு வேர்ல்டு கப்புக்கான ஒத்திகை நீ சொல்லியிருந்தேன். அதுதான் ஆக்சுவலாக இதுதான் இந்த இதுக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இப்போ சான்சஸ் இப்போ பிளேயிங் லெவனுக்கு எப்படி நீ போவ? இந்த இப்போ நம்ம சான்சஸ் இஷான் கிஷன் கொண்டு வருவியா இல்லை ஸ்ரேயா சேரை செக் பண்ணுவியா? இஸ் இட் அ ரைட் கேண்டிடேட் அந்த மிடில் ஆர்டரில் அவர் ஆட வைப்பியா? இல்ல ஓப்பனர்ஸ் அப்படியே இருக்கட்டும், சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா. நம்பர் 3 பொசிஷனுக்கு வேற ஏதாவது பிளேயர் கொடுப்பியா? இஷான் கிஷன் மாதிரி ஒரு பிளேயர் இல்ல ஸ்ரேயா சேரை கொடுக்கறது எப்படி? இல்ல காம்பினேஷன்ஸ் யூ வில் ட்ரை அவுட். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் 2 மேட்சா 3 மேட்சான்னு தெரியல 3 match. எண்ட் ஆஃப் தி இது வரப்போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஸ்கையோட பொசிஷனை மாற்ற மாட்டேன். நான் ஸ்கையை 3ல தான் வச்சுப்பேன். ஏன்னா திலக் வந்தா 4ல தான் வருவார். ஸோ அப்படி இருக்கும்போது வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இந்த 5 கேமை வந்து ஸ்கையை டெஃபினட்டாக நம்பர் 3ல ஆட வைப்பேன். இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியல. அவர் ஸ்கை 4லேயும் ஆடலாம். பட் ஆனால் நான் அந்த ஒரே ஒரு கன்சிஸ்டன்சி தான், ஒரு இதுதான் உன்னோட பொசிஷன்னு கொஞ்சம் மென்டலி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஸ்கையை 3ல தான் ஆடுவேன். ஸோ அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ஸ்கை, இப்போதைக்கு ஸ்ரேயஸ் ஐயரை நம்பர் 4ல கொண்டு வருவேன். அண்ட் நம்பர் 5 வந்து ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6 வந்து சிவம் டுவே, 7 அக்ஷர் பட்டேல், 8 வந்து ராணா, 9, 10, 11 வந்து வருண், பும்ரா, ஹர்ஷ்தீப். இதுதான் என்னோட பிளேயிங் 11ஆக இருக்கும். இந்த ஸ்ரேயஸ் ஐயர் ஆர் இஷான் கிஷன், டெஃபினட்டாக இஷான் கிஷன் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு வந்து he can also break into the 11 straight away. அது பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி ஹி டஸ். ஏன்னா அவர் வேர்ல்ட் கப் ஆட போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி தே வில் கிவ் இஷான் கிஷன் நம்பர் 5 சாரி நம்பர் 4 அந்த பொசிஷனுக்கு வந்து இஷான் கிஷனும் கொடுக்க சான்ஸ் இருக்கு. லெஃப்ட் ஹேண்டர் வேற. ஸோ அப்படி இருக்கும்போது he has everything going his way. கரெக்ட். ஸோ அப்படி கணேஷ் இப்போ இஷான் கிஷன் கொடுக்கணும்னா கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் இந்த சீரீஸில். ஏன்னா டேரெக்டாக வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் நீ இது பண்ண முடியாது ஸ்குவாடில் இருக்கிற போது. ஸோ வில் யூ ட்ரை இன் பிளேஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன் ஆஸ் எ ஓப்பனர்? இல்ல நான் ஐ திங்க் மேபி பண்ணுவாங்களாங்கிறது மீன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் என்ன கேட்டா அது பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்க சஞ்சுவை வச்சு நிறைய பிளேயர் ஒன் பண்ணிட்டீங்க. ஓப்பனர் இறக்குனீங்க, அப்புறம் கில்லுக்காக வந்து மறுபடியும் மிடில் ஆர்டர் கொண்டு வந்தீங்க, மறுபடியும் கில் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓப்பனர் ஆக்குனீங்க, மறுபடியும் இஷான் கிஷனுக்காக மறுபடியும் அவனை டிராப் பண்றதோ இல்ல நம்ம மிடில் ஆர்டர்ல கொண்டுறதோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஐடியலி யூ ஷுட் நாட் டிஸ்டர்ப் Sanju Samson and Abhishek Sharma is my personal opinion. Let them go. See, openers let me tell you one thing. It's not they have to try. இங்க தானே ட்ரை பண்ணணும், இந்த சீரிஸ் தானே ட்ரை பண்ணணும். வி பிக்டு இஷான் கிஷன் ஹெட் ஆஃப் ஜிதேஷ் சர்மாக்கு. என்ன காரணம்? அந்த காம்பினேஷன்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துல தானே இஷான் கிஷன் எடுத்திருக்கிறதே. அவங்க சொன்னது ஒரே ரீசன் வந்து இஷான் கிஷன் பிக் பண்ணது. அகைன் இஷான் கிஷன் நம்பர் 4ல வைக்கிறதுல என்ன பாயிண்ட் இதாக போகுது? திலக் இஸ் கமிங் பேக். அங்க ஸ்ரேயஸ் ஐயர் தானே நீ செக் பண்ணும், ஓப்பனிங்ல தானே நீ செக் பண்ண ட்ரை பண்ணும். இந்த சீரிஸ் தானே நீ பண்ண முடியும். இட் இஸ் ரெஸ்டிங் தான் நான் சொல்றேன். நான் சொல்றது வந்து இட் இஸ் a resting of the key openers like Sanju Samson or Abhishek Sharma. Either of them has to rest and try out Ishan Kishan. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நான் தான் என்னோட பாயிண்ட். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க இஷான் கிஷன் ட்ரை பண்றோம்னு சஞ்சுவை மறுபடியும் மிடில்ல போடாதீங்க. நீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, சிமிலர் ரோலுக்காக தான் நாங்க இஷான் கிஷன் போயிருக்கோம்னு. ஸோ நீங்க மேபி நீ சொன்ன மாதிரி டைரக்டா வேர்ல்ட் கப்ல ஆட வைக்க முடியாது. ஸோ ஒரு 2 மேட்சோ 3 மேட்சோ எத்தனை மேட்ச் தேவைப்படுதோ அத்தனை மேட்சை சஞ்சு சாம்சனும் இல்ல அபிஷேக் சர்மாவும் நீங்க ரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க இஷான் கிஷனுக்கு ஒரு கேம் டைம் வேணும். ஏன்னா கேம் டைம் இல்லாம டைரக்டா வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல போய் வி நெவர் நோ, திடீர்னு ஒரு செமிஃபைனல்ல வந்து இஷான் கிஷன் ஆட வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா அது எப்படி ஆட முடியுங்கிறது தெரியாது. ஸோ அந்த கேம் டைம் வேணுங்கிறதுக்காக நீங்க ரெஸ்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு பிளே கிரவுண்ட் இல்லை. ஸோ அந்த பிளே கிரவுண்ட் வேணும்னா இதுதான் நம்ம பிளே பண்ணி பார்க்கணும். அது பண்றது தப்பு இல்லை, அது கண்டிப்பா பண்ணி பார்க்கணும், பண்ணி பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஐ திங்க் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஐ திங்க் தே ஹவ் டு கிவ் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தையும் செக் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி கேம் T20ல. புட் ரெஸ்ட் ஃபார் சம் ஆஃப் த பிளேயர்ஸ். உங்களோட மெயின் பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக் சர்மா இஸ் ஷோர், அவரை 2 மேட்ச் ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஆப்ஷனா இஷான் கிஷன் கொடுக்கலாம். லெஃப்ட் ரைட் காம்பினேஷனும் அஃபெக்ட் ஆகாது. இல்ல அப்படி இல்லைன்னா சஞ்சு சாம்சனை ரெஸ்ட் பண்ணிட்டு இஷான் கிஷன் கொடுக்கலாம். நாட் இன் ஃபர்ஸ்ட் மேட்ச் இட் செல்ஃப். ஐ எம் டெயிங்
இந்த இதில் கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணி ஆகணுங்கிறது தான். அதே மாதிரி 3 மேட்ச் தான் ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுவார்னா அவருக்கு ஒரு மேட்ச் கொடுத்துருங்க. பாயிண்ட் அதுதான். அவர் வந்து ஐடியல் கேண்டிடேட்டா அந்த இதில் வந்து அவரும் வந்ததுலேருந்து அடிச்சு வி நோ இஸ் கேபபிலிட்டி. பட் இந்த டீமில் எப்படி ஃபிட் ஆக போகிறாருங்கிறது தான் மேட்டர். இஸ் கம்மிங் ஆஃப்டர் பிளேயிங் T20 கேம் ஆஃப்டர் லாங் டைம், இன்டர்நேஷனலில் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த இந்த இதெல்லாம் பண்ணிடணும். டுவர்ட்ஸ் இந்த எண்ட் ஆஃப் த சீரீஸில் வந்து நம்ம வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடணும். அதான் என்னோட நோக்கம். ஸோ எனிதிங் டு ஆட் கோகுல்? ஸ்கையோட ஆஸ் அ பேட்ஸ்மேன் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் பிக் இந்த 5 கேம்ஸ் ஆர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹிம். ஹி ஹாஸ் டு கம் பேக் டு ஃபார்ம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆஸ் அ கேப்டன் அண்ட் அந்த ரூமோட ரெஸ்பெக்ட் கெயின் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி வந்து அவர் இந்த 5 கேம்ஸை வந்து அவர் யூஸ் பண்ணானா தென் வேர்ல்ட் கப் போகும்போது ஈ கேன் பி அ வெரி பிக் இம்பாக்ட். யூனோ ஆஸ் அ பிளேயர் வந்துட்டு ஸ்கை இஸ் இஸ் த ரேட்டட் பிளேயர் T20ல வந்து இஸ் ரியலி ஒரு இம்பாக்ட்ஃபுல். அவரோட ஸ்மால் நாக்ஸ் எல்லாமே வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஆல் அரவுண்ட் த கிரவுண்ட் அவரோட ஷாட்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் அ வெரி ஆஸ் அ கேப்டன் ஆஸ் அ பிளேயர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 கேம்ஸ் ஃபார் ஸ்கை. ஐ ஃபீல் இட்ஸ் ஈவன் மோர் தென் சம் ஆஃப் த கேம்ஸ் இந்த வேர்ல்ட் கப். அவருக்கு இந்த 5 கேம் வந்து ஆஸ் அ பேட்ஸ்மேன் வந்து ஹி நீட்ஸ் டு கிரியேட் தட் இம்பாக்ட். ஸோ பிஃபோர் கோயிங் டு நியூசிலாந்து சீரிஸ், இது நியூசிலாந்து டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ரிங்கு சிங் இஸ் ஆல்சோ கமிங் பேக் ஆஃப்டர் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் ஆடல. அவர் சான்சஸும் கிடைக்கல அதிகமாக. இஃப் யூ சி இன் ஏஷியா கப் ஃபைனல் அந்த ஒரு பால் 4 அடிச்சாரு. ஸோ இஸ் ஆல்சோ கமிங் பேக் இன் எ வெரி குட் ஸ்மாட். இதை பொறுத்த வரையும் அவருக்கு இஸ் ஐடியல் பர்சன். திலக் வர்மா பொசிஷனுக்கு அவர் கொண்டு வரணும். ஆர் அதுக்கு அடுத்து லைக் தூபே கொஞ்சம் முன்னாடி அந்த பேட்டிங் ஆர்டர் பண்ணலாம். பட் he has to be in 11. என்னை பொறுத்த வரையும் he has to play இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரையும். திலக் வர்மா இல்லாத போதில்லை. ஐ திங்க் அந்த வாஷிங்டன் இல்லாத சிச்சுவேஷன்ல ரிங்கு வந்து ஒரு வேல்யூபிளா இருப்பார் இன் பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஃபீல் பண்றேன். ஐ மீன் வித் ரெஸ்பெக்ட் டு பேட்டிங் நான் சொல்ல வருது ஏன்னா அவருக்கு சான்ஸ் அவர் ஸ்குவாட்ல இருக்கிற போது ரிங்கு சிங்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா அவருமே கேம் டைம் கம்மி அதிகமா இல்லை, கிடைக்கல. ஸோ அவருக்கு சான்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இட்ஸ் மோர் ஆஃப் உங்களோட ஐயருக்கு பல்லா திலக் வர்மா இல்ல திலக் வர்மாக்கு பல்லா இந்த பொசிஷன் ரிங்கு சிங் நான் சொல்றேன். இல்லடா ஆல்ரெடி வாஷிங்டன் இல்ல சோ நீ திலக் வர்மா பொசிஷன்ல நீ ஸ்ரேயஸ் ஐயர் வாஷிங்டன் எப்படியும் இல்ல நீ பிஷ்னாய் ஆடுறது வாஷிங்டன் 11லே கிடையாது. நம்ம இருக்கும்போதே வாஷிங்டன் 11லே கிடையாது T20ல. ஸோ பாயிண்ட் ஆஃப் அவர் ஸ்குவாடு இதுக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் பிஷ்னாயை பொறுத்த வரையும். எனக்கு பிஷ்னாயை ட்ரை பண்ணதுல எனக்கு மேட்டரே கிடையாது. அவர் ட்ரை பண்ணலாம்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வி ஹேவ் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. குல்தீப் இருக்காரு. குல்தீப்புக்கு நிறைய மேட்ச் எய்தர் குல்தீப்பா வருணான்னு இருக்கும்போது ஸோ குல்தீப்க்கு நமக்கு அந்த இதில் கொடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. நான் சொல்ல வர்றது வந்து பேட்டிங்கில் தான் சொல்கிறேன். ரிங்கு கொடுத்தாகணுங்கிறேன் ஹெட் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர். அந்த பாயிண்ட் ஆஃப் இதில் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் கொடுக்கணும். பட் ரிங்குக்கும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இல்லை வேற பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கலாம் ஃபார் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் நான் சொல்ல வர்றது. புரிஞ்சுது. நம்ம இப்ப இந்தியா பத்தி பேசிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் நியூசிலாந்து பத்தி ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு நான் குயிக்கா ஸ்குவாட் நேம்ஸ் ரீட் அவுட் பண்ணிடுறேன். மார்க் சாப்மன், டிம் ராபின்சன், பிரேஸ்வெல், பிவான் ஜேக்கப்ஸ், டேரல் மிச்சல், ஜேம்ஸ் நீஷம், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சாண்ட்னர் கேப்டன், ஜாக் ஃபோக்ஸ், டெவன் கான்வே, ஜேக்கப் டஃபி, மேட் ஹென்ரி, கைல் ஜெமிசன், ஈஷோதி. இதான் வந்து ஸ்குவாடு. ஸோ இந்த ஸ்குவாட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்படி அவங்களோட மீன்ஸ் சாண்ட்னர் கேப்டன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தெரியும். ஸோ ஹவு இஸ் கோயிங் டு பி தேர் பர்ஃபார்மன்ஸ், ஹவு ஸ்ட்ராங் இஸ் தேர் ஸ்குவாட்? ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் பிகாஸ் இந்த இதுக்கும் கொஞ்சம் ஒரு ஃபியூ சேஞ்சஸ் இருக்குது. அவங்களோட வேர்ல்ட் கப் ஓட பாத் டுவர்ட்ஸ் வேர்ல்ட் கப்பில் வந்து ஒரு 3 or 4 பிளேயர்ஸ் ஆர் நாட் பிளேயிங் இந்த பர்டிகுலர் சீரீஸ். ஸோ பட் ஆனால் அதோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடி இருக்காங்க, இங்கிலாந்து கூட ஆடி இருக்காங்க, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான். சப்கான்டினென்ட்டில் பாகிஸ்தான் துவம்சம் பண்ணிட்டாங்க 4-1 அந்த சீரீஸு. நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. அவங்க வந்துட்டு அதுதான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க இருக்கிற சைஸ் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் த டேலண்ட் தேர் ப்ரொடியூசிங் ஆர் இட்ஸ் வெரி வெரி எக்ஸப்ஷனல். அது அவங்களுக்கே ரியலைஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வேர்ல்ட் கப் ஜேக்கப் டஃபி அவரை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். ஈவன் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் வாட் சார்ட் ஆஃப் இம்பாக்ட் ஹீல் கிரியேட். டேரல் மிச்சல் இருக்கிற ஃபார்மு, as a fielder, as a player, Glenn Phillips, and on top of that Santner is coming back அவரோட கேப்டன்சிக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் டாப் ஆர்டரில் இருக்கிற அவங்க டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா அண்ட் அவர் ராபின்சன் கூட ஐ திங்க் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட ராபின்சன் ஹஸ் பெர்ஃபார்ம்டு டீசென்ட்லி.
ஸோ அந்த ஒரு லாஸ்ட் 3 சீரீஸ்ல வந்து நிறைய வாஷ்ட் அவுட் இருந்தது இங்கிலாண்டோட. அந்த ஒரு சீரீஸை மட்டும்தான் அவங்க வந்து தோத்துருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா கூடயும் தோத்துட்டாங்க, அது ஆஸ்திரேலியா 2-0 தோத்தாங்க. பட் அதர்வைஸ் வந்து ஓவரால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஹாஸ் பின் வெரி குட். ஐ ஃபீல் நியூசிலாண்ட் ஆர் வெரி குட் கண்டெண்டர்ஸ் இன் திஸ் சீரீஸ் ஆஸ் வெல் ஆஸ் இந்த வேர்ல்ட் கப், இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ அதான் அவங்க அவங்க லைக் தே வில் பஞ்ச் அபோவ் த வெயிட். அவங்களோட ஸ்குவாட் அதை பொறுத்த வரையும் ஓவர் கம்ஸ் தே வில் பிளே ஆஸ் அ டீம் அண்ட் இட்ஸ் நாட் த சைஸ் ஆஃப் த டக், வெயிட் ஆஃப் த டாக். அந்த மாதிரி தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஸ் எ பேக்காக ஒரு wolf மாதிரி நல்லா சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அவங்க டீமை பொறுத்த வரையும். ஸோ ஐ ஃபீல் வந்து அவங்களோட பிளேயிங் லெவன் என்னை பொறுத்தவரையும் எப்படி இருக்குன்னா, தே வில் கோ வித் தேவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங். அப்படி இல்லைன்னா டிம் ராபின்சன் இந்த இந்த நம்பர் 3 இருக்கும், ப்ளஸ் டேரல் மிச்சல், மார்க் சாப்மன், கிளென் பிலிப்ஸு, பிரேஸ்வெல், சாண்ட்னர், ஜாக்கப் டஃபி, லாக்கி ஃபெர்கூசன், இவர் ஜேமிசன், இல்லைனா ஜக்காரி ஃபோல்க்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க காம்பினேஷன் போகணும் நான் ஃபீல் அவர் பண்ணுறேன். ஃபோக்ஸ் வந்துட்டு ஃபார் லிமிட்டட் ஓவர் பர்ஃபார்மன்ஸில் ஐ திங்க் இது அவங்க T20 இந்த இது ஆடுறாரு. வேர்ல்ட் கப்பில் அவர் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் ஐல் கோ வித் நியர்லி த சேம் அந்த மாதிரி இதுதான். மேட் ஹென்ரி கூட இருக்காரு இன்ஸ்டெட் ஆஃப் அவர் ஜேமிசனுக்கு பதிலா மேட் ஹென்ரியோ இல்லை T20ல. ஸோ வேர்ல்ட் கப்பில் ஸோ கரெக்ட். அண்ட் அவங்க இந்த இது சீரீஸ்ல வந்து பெவன் ஜேக்கப்ஸ், ராபின்சன் இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபோக்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ ராபின்சனுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராபின்சனுக்கு ஒரு சான்ஸ். ஆமா, அவரு போன இதுல வெஸ்ட் இண்டீஸ்ல அவர் தான் ஓபன் பண்ணாரு ராபின்சன். அதனால சோ ரச்சின் நம்பர் 3ல வந்துட்டு கான்வே அண்ட் ராபின்சன் ஆடுவாங்க. ஆமா, சோ பிகாஸ் அவங்களோட மிச்சதெல்லாம் அதுதான். சாப்மன், டேரல் மிச்சல், பிரேஸ்வெல், ஜிமி நிஷம், சாண்ட்னர், ஜேமிசன் நான் எடுத்திருக்கேன், சோதி அண்ட் டஃபி. அதுதான் என்னோட பிளேயிங் லெவன், கிட்டத்தட்ட அதேதான். ஸோ அதுதான். நான் சோதி எடுக்கல, சோதிக்கு பதிலாக 2 இவங்களை எடுத்துட்டேன், சாண்ட்னர், பிரேஸ்வெல் எடுத்துட்டேன். மற்றபடி ஃபைன். கணேஷ் உனக்கு என்ன? இல்ல, எந்த மோரலஸ் சிமிலர் லெவல் தான் நீங்க கவர் பண்ணிட்டீங்க. அதுல இருந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால இட் இஸ் ஜஸ்ட் த மோரலஸ் த சிமிலர் லெவல். ஸோ இட் இஸ் பிரிட்டி மச் த சேம். பட் ஆனால் நியூசிலாந்து வந்துட்டு ஆஃப்டர் ஹேவிங் லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் ODI அவங்களோட கம்பேக்கு அண்ட் போன வாட்டி வந்து அவங்க டெஸ்ட் சீரீஸ் அடிச்சது, இப்போ டெஸ்ட் 1 டே, இப்போ இமீடியட்டா வர T20 சீரீஸ் தெரியல. தே ஆர் ஐ மீன் வி ஹேவ் ஆர் செல்ஸ் டு பிளேம் எண்ட் ஆஃப் த டே. அவங்க ஆப்போசிஷன் ஆர் வெரி வெரி காம்படிட்டிவ், வெரி ஃப்ரெண்ட்லி. அந்த ஒரு கம்ராடரி 2 டீமுக்குள்ள இருக்கிற கம்ராடரி சூப்பராக இருக்கு பார்க்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது they are a team to beat. நியூசிலாந்து ஆர் a team to beat. ஹோம்ல வந்து if you want to say India are a team to beat, பட் ஆனால் இதில் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் I feel நியூசிலாந்து are a team to beat. Yeah, but see, we are in a strong position. India is a clear favorite in T20 World Cup. Hopefully, finger crossed, in the series T20 World Cup series T20 சீரீஸையும் நம்ம வந்து ஜெயிச்சுட்டு கப் அடிக்கணும். அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். 2024 T20 வேர்ல்டு கப்லேருந்து இது வரைக்கும் நம்ம சீரீஸ் தோக்கல. அகைன் ஃபிங்கர் கிராஸ்ட், ஜெயிச்சுட்டு திருப்பி கப் அடிக்கணும். அதான் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் 5 கேம் இருக்கு. ஸோ மிடில் வந்து நமக்கு கொஞ்சம் பர்சனல்லாம் மாறுறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம கொஞ்சம் இப்போ இந்த ODI சீரீஸை 5 கேம்ஸாக இருந்ததுன்னா நம்ம டெஃபினட்டாக we could have come back. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 5 கேமில் I'm sure that New Zealand will win 1 or 2 games. Some games, yes. They will win some that games. I agree. But ஆனால் overall series, but we'll see how the series goes. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து we don't want to be ahead of ourselves. So அப்படி இருக்கும்போது we'll just wait and watch. Yeah, true. I think we want India to win the series, but hopefully நியூசிலாந்து இருக்கிற ஃபார்ம் அண்ட் இருக்கிற இதுக்கு வந்து ஸ்ட்ரெங்த்துக்கு வந்து we are not sure how the series will go, but one thing is sure that it will be a very interesting series to watch. அப்படி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, அது மட்டும் ஷார்ட்டா சொல்ல முடியும். அதான் வியூவர்ஸ், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? லைக் இந்தியா வின் பண்ணுமா இல்ல நியூசிலாந்து வின் பண்ணுமா? சீரிஸ் 3-2 4-1 5-0 என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பியாண்ட் பவுண்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.